விவசாயிகளே வணக்கம். பொதுவாக வந்துட்டு மலை பிரதேசங்களில் என்னென்ன பயிரிடுவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா தேயிலை, அப்புறம் காஃபி. போன வீடியோவில் நம்ம தேயிலையில் வரக்கூடிய நோய்கள், அதுக்கு கட்டுப்படுத்தும் முறைகள்லாம் பார்த்தோம். இந்த வட்டம் காஃபியில் வரக்கூடிய நோய்களை பற்றி பார்க்க போகிறோம். ஏன் நோய்களை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, பொதுவாக வந்துட்டு மலை பிரதேசங்களில் பயிரிடுறதுனால பொதுவாக வந்துட்டு நோய்கள் தான் தாக்கும். ஏன் அப்படின்னா அங்கே ஈரப்பதம் அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த நோய்கள்லாம் மண் மூலயமாகவும் காற்று மூலயமாகவும் அதிக ஈரப்பதம் இருந்தாலுமே பொதுவாக நோய்கள் பரவும். இந்த காஃபி பயிரில் வந்துட்டு என்னென்ன நோய்கள் வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு துரு நோய், அடுத்து பார்த்தீங்கன்னா கருமை அழுகல் நோய், வேரழுகல் நோய், இலைப்புள்ளி நோய். இந்த 4 நோய்கள் தான் வந்துட்டு பெரும்பாலும் தாக்கும். ஃபஸ்ட்டு இந்த துருநோயோட அறிகுறிகள் எப்படி இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ஆரம்பத்தில் இலைக்கு அடியில் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு அல்லது பழுப்பு நிறத்தில் புள்ளிகள் மாதிரி தோன்றும். நாளடைவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த புள்ளிகள்லாம் பெருசாகி இலை முழுக்க உங்களுக்கு கருகின மாதிரி ஆயிரும். இது இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து கருமை அழுகல் நோய், அதாவது ப்ரௌன் ராட். இது வந்துருச்சு அப்படின்னா இது வந்துட்டு பொதுவாக வந்துட்டு பருவமழை காலங்களில் தான் வந்துட்டு இந்த நோய் பரவும். இலைகள்லையும் சரி பழங்கள்லையும் சரி அந்த கருகின மாதிரி மாறிடும். அது மட்டும் இல்லாமல் இலைகளுக்கு மேலே வந்துட்டு ஒரு மெல்லிய பூஞ்சானம் வந்துட்டு படர்ந்த மாதிரி இருக்கும். அடுத்து வந்துட்டு வேரழுகல், ரூட் ராட். என்ன ஆகும் அப்படின்னா டக்குன்னு இலைகள்லாம் வந்துட்டு மஞ்சள் நிறமாக மாறி இலைகள்லாம் உதிர்ந்துடும். அது மட்டும் இல்லாமல் வேருமே வந்துட்டு அழுகின மாதிரி மாறிடும். இந்த மாதிரி வேறு அழுகிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு நீர் போக்குவரத்து இருக்காது, உணவு போக்குவரத்து இருக்காது, நம்மளுக்கு வந்துட்டு மகசூலே வந்துட்டு குறைஞ்சிரும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இலைப்புள்ளி நோய். இலைகளுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மஞ்சள் அல்லது பழுப்பு நிறத்தில் வட்ட வடிவில் புள்ளிகள் மாதிரி இருக்கும். பொதுவாக வந்துட்டு இலையும் சரி பழங்களும் நம்மளுக்கு பாதிப்பாயிருச்சு அப்படின்னா மகசூலுமே பாதிக்கப்படும். இந்த இலைப்புள்ளி நோய் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி புள்ளி நோய்கள், கருகல் நோய்கள்லாம் இலையை தாக்கிருச்சு அப்படின்னா 30% மகசூல் வந்துட்டு இதனாலே குறைஞ்சிரும். இதுக்கு வந்துட்டு ஒரே தீர்வு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, வந்துருச்சு அப்படின்னா கருகின இலை, வாடின இலைகள், இலைப்புள்ளி வந்த பாதிப்பான இலைகள்லாம் வந்துட்டு நம்ம அப்புறப்படுத்திட்டு நம்ம தயாரிப்பான ஃபெர்டிலிட்டியை பயன்படுத்துங்க. இதில் வந்துட்டு நோய்களுக்காகவே 3 வகையான நுண்ணுயிர்கள் இருக்குது. ட்ரைகோடர்மா ஹெர்சியானம், சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ், பேஸ்லஸ் சப்ஸ்டெலிஸ். இந்த 3 வகையான நுண்ணுயிர்களும் அனைத்து விதமான பூஞ்சா நோய்களையும் கட்டுப்படுத்தும், பாக்டீரியா நோய்களையுமே கட்டுப்படுத்தும். பொதுவாக நோய்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு 5 வகையாக பிரிச்சிடலாம். வாடல், கருகல், இலைப்புள்ளி நோய், அடிச்சாம்பல், மேல்சாம்பல் நோய், அனைத்து விதமான நோயுமே இது கட்டுப்படுத்தும். இப்போ உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி நோய்கள் வந்துருச்சுன்னா மகசூலுமே குறையும் சொன்னேன் பார்த்தீங்களா, அதை வந்துட்டு சரி பண்ணுறதுக்காக நம்மக்கிட்ட ஃபெர்டிலிட்டின்னு ஒரு அருமையான தயாரிப்பு இருக்குது. இது நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா பேரூட்டம், நுண்ணூட்டம் தனித்தனியாக பயன்படுத்துவீங்க. இதில் பேரூட்டம், நுண்ணூட்டம் ரெண்டுமே வந்துடும். இதில் வந்துட்டு 6 வகையான நுண்ணுயிர்கள் வந்துட்டு 7 வகையான சத்துக்களை கொடுக்கும். பேரூட்டம் எடுத்துக்கிட்டோம்னா தலைமணி, சாம்பல், நுண்ணூட்டம்னா அயனு, ஜிங்கு, சல்ஃபர், சிலிக்கான், மொத்தம் 7 வகையான சத்துக்கள் வந்துடும். எனவே விவசாயிகள் அனைவரும் வந்துட்டு இதை வாங்கி பயனடைங்க. சரி, எப்படி பயன்படுத்தணும்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ காஃபி பயிரெலாம் வந்துட்டு நீண்ட நாள் பயிர் இல்லையா, அதுக்கு வந்துட்டு ஏக்கருக்கு 2 பாக்கெட் தேவைப்படும். இதை என்ன பண்ணணும் அப்படின்னா தேவையான தண்ணியில் வந்துட்டு குறைஞ்சது ஒரு 3 நாள் ஊற வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், 3மே வந்துட்டு வேர் சிகிச்சையாகவே கொடுத்துடலாம். எத்தனை நாள் இடைவெளின்னு கேட்டிங்க அப்படின்னா, பாதிப்பு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா 15 நாள் இடைவெளியில் கொடுங்க. இதே வந்துட்டு இப்போ தான் ஆரம்பிக்குது, நோய்கள் வந்துட்டு ஆரம்பிக்குது, இல்லை நான் வர்றதுக்கு முன்னாடி கொடுக்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா 1 மாத கேப்பில் நீங்கள் 3 டோஸ் கொடுத்துட்டாலே போதும். ஏன் அப்படி நீங்கள் 3 டோஸ் கொடுத்துட்டா போதும் அப்படின்னா, நீங்கள் வேர்ப்பகுதியில் செலுத்துறது மூலிமா அந்த நுண்ணுயிர்கள் வந்துட்டு பெருக்கம் அடைஞ்சிட்டே இருக்கும். எனவே வந்துட்டு விவசாயிகள் அனைவரும் இந்த ஃபெர்டிலிட்டியை பயன்படுத்தி குறைந்த செலவில் அதிக லாபத்தை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.